எங்கே டெமோக்ராட்டிக் இது கேஜிஎஃப்பில் மைக் கட்சா லீடருங்க இருக்கிறாங்க இந்த ஊரில். போராட்டத்துக்கு யாரும் இல்லை. பேசுவாங்க, வாய்க்கையே பேசுவாங்க. போராட்டம் எங்கே இருக்குது? ஜோதி பாசை தவிர இந்த ஊரில் யாரும் போராட்டம் பண்ணுங்கிறான். எந்த போராட்டமும் யாரும் பண்ணுறதில்ல. என்னன்னா விழிப்புணர்வு இல்லை. அதுக்கு தான் அம்பேத்கர் சொன்ன மாதிரி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். இன்றைக்கி அதிகாரம் வந்து வலிமையானது. அந்த அதிகாரத்தை வச்சு அவன் நம்மளை அடக்கிறான். நீ எங்கே ஒன்றா சேர்ற? சொர்ணபவன் எங்கே இருக்குது? நான் அங்கே போனோம், பொண்டாட்டி பிள்ளை கூட போனோம், அங்கே சாவி கொடுன்றான். மீண்டும் இந்த தொழிலாளி 575 பேரில் 15 பேர் சாவி கொடுத்துறான், வீட்டு சாவி. அவனை என்னன்னு சொல்கிறது நம்ம? ஜோதிபாஸ் அவர்கள் இன்றைக்கு சிங்க குரலிலே சிம்ம நடை போட்டு தங்க வயலை நாம் பாதுகாப்போம், இழக்கப் போகின்ற அனைத்து உரிமைகளையும் நாம் போராட்டத்தின் வாயிலாகத்தான் பெற வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்து நாங்களும் அந்த அமைப்பை சார்ந்த தலைவர்களும் வருகை தந்துள்ளார்கள். நாங்கள் என்றென்றும் ஜோதிபாஸ் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம். போது ஐயா அன்பு சகோதரர் அவர்கள் பிள்ளைகளை பெற்று பேணி காத்து அந்த குடும்பத்தை செவ்வையாக அந்த பிள்ளைகளை முறையாக வழிநடத்தி திருமணங்களை செய்து சிறப்பாக பராமரித்தவர், அன்புக்குரியவர். அவருக்கு நான் என்னையும் அவருடைய அன்புக்கு நான் அடிமை. அருமை தலைவர் ராமசாமி, அருமை தலைவர் மாரி, அதே போல் ராமலிங்கம், தோழர் ராமலிங்கம், இருச்சப்பண்ண, இவர்களெல்லாம் அங்கே தூண் மாறி இருந்து மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நடத்தினார்கின்றது மாறுபட்ட கருத்தே இல்லை. தாய்மார்களை திரட்டுறது, மற்ற இருக்கக்கூடிய வாலிபர்களை இயக்கத்துக்கு கொண்டாடுறது, அப்படி முழு நேர ஊழியர்களைப் போல தன்னுடைய பங்களிப்பை இந்த இயக்கத்துக்காக இறுதி காலம் வரையில் செலுத்தியவர் மரியாதைக்குரிய தலைவர்கள். சின்ன வயசில் நாங்கள்லாம் வந்து வால் ரைட்டிங் போயிட்டோம்னா கூட எங்கன்னா நாங்கள் எழுதின்னு இருக்கிறப்போ அந்த கேன்டீனில் இருக்கிறது என்ன இருக்குதோ அந்த நேரத்துக்கு எடுத்துகிட்டு வருவாராங்க. வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ன இருக்கிறோம் பார்த்துட்டு மறுபடியும் வேலை மேலே இருக்க மாட்டார். எங்களை எங்கே விட்டுருக்காரோ அந்த இடத்துல வந்து பார்த்துன்னு போகிறது. அந்த அளவுக்கு இங்கே பார்த்தோம்னு சொன்னால் கூட ஒரு போராட்டமோ இல்லை தாலுக் கமிட்டியில் எதனா ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அதை கொண்டாந்து மக்கள் மத்தியத்தில் சேர்க்கக்கூடியதோ, அதே போல் போராட்டத்துக்கு இளைஞர்களையும் தாய்மார்களையும் திரட்டக்கூடிய அந்த திறமை இருந்து அவர்கிட்ட இருந்தது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கு மக்கள் பிரச்சனை முன்னெடுத்துன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஜோதி அவர் உருவாக்கி இருக்கிறார்ன்றது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. ஜெர்மானிய புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ், ரஷ்ய புரட்சியாளர் ராபர்ட் ஏங்கல்ஸ், ஸ்டாலின், லெனின் அவர்களின் சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் உள்வாங்கி த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, தாஸ் கேபிட்டல், மூலதனம் என்ற புத்தகத்தை முழுமையாக படித்தறிந்து இன்று கோலார் தங்கவயலிலே நாம் இழக்கப் போகின்ற உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பின் நிறுவன தலைவரான மற்ற மூத்த வழக்கறிஞர், சிபிஐ கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் கோலார் மாவட்ட பொதுச் செயலாளர் தோழர் ஜோதிபாசு அவர்களின் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் உரிய தந்தை மூத்த தோழர் எஸ் ராமசாமி அவர்களின் 4வது ஆண்டு நினைவு நாளை மிக விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தங்க சுரங்கத்தின் தொழிலாளர்களின் தொழிற்சங்கத்தின் உப தலைவராக பணியாற்றியிருக்கின்றார். தங்கவயல் தொழிலாளர்களின் தொழிற்சங்க வரலாற்றை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றார். மற்றும் KS வாசன் நூலகத்தையும் ஆரம்பித்து இளைய தலைமுறைக்கு விட்டு சென்றிருக்கின்றார். தந்தையாருடைய 4ஆம் ஆண்டு இந்த நினைவு நாள் ஒரு பெரிய அரசியல் ரீதியாக நடத்தணும், இல்லை எல்லாரையும் கூப்பிட்டு நடத்தணும், பெரிய விளம்பரத்துக்கு நடத்தணும்னு சொன்னால் நம்ம மந்திரிங்களை கூட கூப்பிட்டு நடத்துகிற அளவுக்கு தான் வலுவான ஒரு பிள்ளையை அவர் பெற்றிருக்கிறார். ஆனால் இருந்தாலும் கூட அப்படிப்பட்டவர்கள் வந்து அவரை வாழ்த்துவதாலேயோ அவரை பேசுவதாலேயோ அது ஒரு விளம்பரத்தை தான் கொடுக்குமே தவிர, என்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு தான் அது உதவுமே தவிர, உண்மையாக இது வந்து எங்களுடைய குடும்பத்தோடு ஒருங்கிணைந்து இருக்கக்கூடியவர்கள்.
இதில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகள் வந்திருக்கிறார்கள். நான் 23 ஆண்டுகளாக சேவை செய்து கொண்டிருக்கிற எல்லா வழக்கறிஞர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். என் தந்தை கடைசி மூச்சு வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிஐடி தொழிற்சங்கத்தை தான் முன்னிலைப்படுத்தினார். காலத்தின் சூழ்நிலையால் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆனாலும் கூட கடைசியா மூச்சு வரை நீ ஒரு கம்யூனிஸ்டாக இருந்து மறைய வேண்டும் என்று என் தந்தை சொல்க்கு நிகராக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்முறைகளை தான் நாம் செய்கிறோமே தவிர இங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் இல்லை. இங்கே வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய 5வது ஆண்டு நினைவு நாளில் இந்த தங்கவயல் தொழிற்சங்க வரலாறு ஆங்கிலத்திலும் கன்னடத்திலும் வெளியிடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற வாய்ப்பாக அது இருக்கும் என்று சொல்லி, இது குடும்ப நிகழ்ச்சி. இங்கு வந்திருப்பவர்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்தோடு ஒன்றி இணைந்து பிணைந்து இருப்பவர்கள். அதனால் உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை பேரையும் குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம். மறைந்த தியாகி தொழிற்சங்க தலைவர் அவருடைய திருவுருவ படத்தை மரியாதைக்குரிய தமிழ்ச்சங்கத்துடைய நிறுவன தலைவரும் ஐயா ராமசாமியுடன் நெருங்கி தொடர்புடையவராக இருந்த எங்கள் அண்ணன் பாசத்திற்குரிய சு கலையரசன் அவர்கள் படத்தை திறந்து வைப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன். எப்படி எடுத்துக்கணும்? அப்படி இஷ்டம். Red salute, red salute, red salute to Comrade Ramasamy. Red salute to Comrade Ramasamy. Red salute, red salute, red salute to Comrade Ramasamy. Red salute to Comrade Ramasamy. ராமசாமிக்கு வீர வணக்கம். ராமசாமிக்கு வீர வணக்கம். செங்கொடியின் வீரனே, செங்கொடியின் வீரரே, செங்கொடியின் வீரனே, செங்கொடியின் வீரரே, எங்களின் தங்கமே, எங்களின் தங்கமே, உனது புகழ் வான் வாங்க, உனது புகழ் வான் ஓங்க, உனது புகழ் வான் வாங்க, உனது புகழ் வான் ஓங்க. உங்கள் தளத்தில் நாங்கள் என்றும், உங்கள் தளத்தில் நாங்கள் என்றும், உங்கள் தளத்தில் நாங்கள் என்றும், உங்கள் தளத்தில் நாங்கள் என்றும் வீர நடை போட்டு பயணிப்போம், வீர நடை போட்டு பயணிப்போம். வா வா. குடும்பத்தினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு தோழர் ராமசாமி அவர்களுடைய நினைவு நாள். ஒரு பக்கம் நினைவு நாள், குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்தினுடைய தலைவியாக அம்மையார் அவர்களுக்கும் அந்த குடும்பத்தினுடைய அன்பு சகோதரிகளுக்கும் ரொம்ப நீண்ட நாள், நீண்ட வருஷம் பழக்கம். அரசியல் ரீதியாக இல்லை, நண்பர்களாக ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யும்போது நான் கூட எல்லாம் பழகமாக போவேன். அந்த அளவுக்கு எங்களோட அரசியல் பேசுவான். ஆனால் இருக்கிறது சொல்கிறேன், நான் என்னை கேட்க வர எந்த கட்சியும் கேட்க வர்றேன், எந்த கட்சியும் இல்லை சொல்லி இருக்கணும், எந்த கட்சியும் இல்லை, எந்த மதமும் இல்லை, யார் நான் பின்பற்றதில்லை. ஆனால் சொல்லுவார், நீ சேட்டன்லேருந்து எப்படின்னு கேட்க வரையன்னு. அவர் ரொம்ப தைரியசாலி. அந்த வகையில் சமுதாயம் வந்துட்டு குடும்பமாக
அரசியலாக தொழிலாக பார்க்க மாட்டார். பொது வாழ்க்கையில் நிறைய பாடுபட்டவர். அந்த வகையில் இவர் வந்து ஒரு முறை ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு வேறு யூனியன்காரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஒரே ஒரு ஆள் நின்றுக்குன்னு ஆளை உள்ளே விட்டு ஒரு ஒர்க் ஷாப்பில் எல்லோரும் அந்த அளவுக்கு ஒரு தியாகி.